இங்கே ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமாக இருக்குது, சினிமா மோசமாக இருக்குது, சினிமா மோசமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு 2 பேர் அவர் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துனது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நீ படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேருகிறது. ஏற்கனவே மணி 8:45 ஏசி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஆள் பேர் சொல்லி சீமான் வேற 2 பக்கம் எட்டி பார்க்குறதுக்கு எத்தனை தரடா மிச்சம் இருக்குது அப்படின்னு. பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள். அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள். நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நுட்பம் வேணும். 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நாள் என் நண்பர் தான் சொன்னேன், அப்படி இல்லைடா, இந்திய நாணய அமைப்பில் மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த படம் எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 9 ரூபா நோட்டு பயனில்லடா, அதை விட அந்த மனுஷன் உயர்ந்த வேணாம் சொல்கிற 30 இல்லைக்கடா. நான் சொன்னேன், என்னடா படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. இது புரியாமல் அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டேன்டா நான் அப்படி. அதை விட அண்ணன் சொல்கிறது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்குது. என்னென்னா, இந்த படத்தில் கதாநாயகன் எனக்கு விஜித்துன்னு பேர் வச்ச அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க. நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்துன்னு. பார்த்தீங்களா, நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. நம்மளாம் அந்த 9 ரூபா நோட்டை மாதிரி நினச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், ராத்திரி திடீர்னு முழித்தேன், எனக்கு இந்த பேர் ஒலிச்சிச்சு காதில், அப்படி தான் அந்த பேர் வச்சேன்னாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, தங்கர் பச்சை நம்புறாரு பாருங்க. அதை இந்த பேர் எனக்கு காதில் ஒலிச்சிச்சுன்னா அதை எல்லாரும் சொல்கிறாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னால் நம்புவோம், என் நம்புற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதை வேற சுசீந்திரன் வேற காதில் கேட்டதுன்னு தெரியாமல், தம்பி தம்பி பேர் வர மாட்டேது, பேர் வர மாட்டேங்கிறாரு. நாங்கள் இவ்வளோ யோசிச்சு வச்சுருக்கோம் ஒரு பேர், நீ மட்டும் பேர் வராதுங்கிறீங்க. அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல, தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல, தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு 20 வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகன் ஆயிடுவான். அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான். ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க. தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க முதல் வரிசையில். ஏன்னா அவங்க என்ன தெரியுமா கோவம் இருக்கும், நான் அறிமுகமாகிறேன், மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போகிறேன் எங்களை பேசாமல் எங்கள் அப்பனை பேசிக்கிட்டே இருந்தாங்க, இறா உன்னை பழி வாங்குற ஒரு ஆள் அப்படின்னு. ஆளாக கேட்டாரா? பார்த்தீங்களா, என்னப்பா நீ முத படம் நடிக்கிறக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்கிற. இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர். நான் போகிறோன்னோ இல்லையே அலுவலகத்தில் இருப்பார். அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர். நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்சியில் நினச்சக்கூடாது. தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா? அந்த அரசியலை வந்து முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ். அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும். அடிப்படை அரசியல் முதல்ல அதுதானே. இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல். அதை ரொம்ப நேர்த்தியாக தெரிஞ்சவர் சிவபிரகாஷ். நம்ம நீ பேசிகிட்டு இருக்கும்போது யாருப்பா அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல, சீமான் கிட்ட என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, போடவே மாட்டாங்க. நான் போடவே மாட்டாங்க. சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும், என்னடா ஆச்சு ஏசின்னு. நீங்கள் பொதுவாக யாருப்பா அங்கே சாம்பார் கொண்டு வானா சாம்பார் கடைசி வரை பத்திக்கு வரவே வராது. அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிறவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள். ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார் சிவபிரகாஷ். வேறு காரணம் சொல்லி எனக்கு இன்னைக்கு வரையும் படம் காட்டல. அவர் கேட்டார், என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலையா? இல்லை என்ன காட்டலை, என்ன தெரியல. நல்லது தான், நான் என் இயக்குனருக்கு படம் காட்டல. எழில் சார் துல்லாமுத்தூர் படம் எடுக்கும்போது இயக்குனருக்கு படம் காட்டல, அவருடைய இயக்குனருக்கு. நான் பார்த்தீங்கன்னா சாருக்கு படமே காட்டல, ஒரு ஃப்ரேம் கூட காட்டல.
எனக்கு என்னென்னா பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தியேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதை போல் இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது, வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம். ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போல், இசை அவர்கள் போல் படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும். எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல. நல்ல படம் எடுத்தால் ஓடும், அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க? ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும். அப்படி தான் ஓடி இருக்குல்ல படம், இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க, அறையில் பேசுங்க. இங்கே ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமாக இருக்குது அப்படி. அதுக்கு 2 பேர் வேறு உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேங்க, திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர். நீ மனசில் நினைக்கிறீங்களா? அதை எய்தது எளிது, உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுந்தன் உள்ளியது உள்ள பெரின். முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும் ஆகும்னு. சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் 200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது, யாருமே பிழைக்கலை, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போராடுறோம். தயவு செஞ்சு போராடாதீங்க. சினிமா காப்பாற்ற எல்லாரையும். சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்கே எந்த சீனுமே புது சீன் இல்லை, எல்லாமே பழைய சீனு. கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க, கதை இல்லாமல் கேட்குறாங்க. ஆர் உதயகுமார் ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டார்? எப்படி எஜமான் படம் நடந்துச்சு? சின்ன கூட்டு வெற்றி பெற்றுச்சு, அதனால கூட்டு நடந்துச்சு. ஆர் உதயகுமார் மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காருன்னு கூப்பிட்டார் ரஜினிகாந்த். ஆர் உதயகுமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார், கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார். அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது, இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யார் வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும், இல்லையா? திரும்ப இன்னைக்கு ஏன் தங்கர் பச்சன் அவர்களை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க மேடையில் இருக்க எல்லாரும்? அவர் வெற்றி பெற்றவர். ஏன் தேவயானி அவர்கள் நன்றியோடு சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொன்னார் பாரதி நடிக்க சொல்லி, அவர் சொன்னார் மறுமலர்ச்சி நடிக்க சொல்லி நான் போனேன்னு. அப்போ விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா? செய்தி என்ன தெரியுமா? இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி படத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அது அவர்களுக்கு தெரியாது, அவங்க செய்வாங்க அந்த வேலையை. அப்போ இங்கே வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவர் வெற்றி பெறுவது முக்கியம். அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க. சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்கிறதில்லை. என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திபன். அவன் டைரக்டர் தான், இந்த படத்தில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறான், அவ்வளோதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டார். அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்தில் முதல்ல செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம், இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது நீங்கள் எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றார். உதவி இயக்குனர் அடைவதில்லை. ஆனால் அவன் என்ன நம்புகிறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புகிறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது. நீங்கள் கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கெல்லாம் அப்புறம் அறைக்குள்ளே பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ளே பேச வேண்டியது. ஆனால் உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துகிறாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அதை போல்
இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது. சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதைப் போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துனது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் இன்னைக்கு படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா? அப்போ இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும். எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே, இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோடு அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோபம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படிதான் என்னை பார்க்க வச்சாரு. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெலாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா, கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டே மடையா, மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ, கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துகிற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்.
இல்லை இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான். ஓகே என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்கா நடித்து வெளியே வந்துடுவானே. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது. செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதையை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றதை நீங்கள் எங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்ருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theaters soon. அனைவருக்கும் வணக்கங்க. இது நான் பேசுகிறதுக்கான இடம் இல்லை. இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கு. நான் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு நான் கேமராவை கையில் பிடிச்சேன், ஒளிப்பதிவாளனா.
எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியல. இவ்வளோ காலங்களில் 40 ஆண்டுகள், இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். நிறைய தயாரிப்பாளர்கள், இவ்வளோ இயக்குனர்கள், எவ்வளோ கலைஞர்கள். ஆனால் இவ்வளோ படங்கள், இவ்வளோ திரைக்கதைகள், இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள், நாவல்கள் செய்ய தவறியது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு. நேற்று முதல்ல நான் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த படத்தை ஒரு பார்வையாளனாக தான் நான் பார்த்தேன். என் பையன் இந்த கதை நீங்கள் கேட்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன நடிக்க விடுங்க, அவ்வளோதான் நீங்கள் செய்யணும். சரிப்பா அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் போய் பார்வையாளர் நான் பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு தான் நான் பார்த்தேன். அதை விட நேற்று இரவு படத்தை 2வது முறையாக நான் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். நான் ஒரு மணலில் உட்காந்து 28 பைசாவுக்கு படம் பார்த்த ஆள் தான். நான் 3 படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்படி ஒரு சாதாரண ஆள் நான். ஒரு இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறதில்ல, கிச்சு கிச்சு மூட்டுறதில்ல, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது, அது ஒவ்வொருத்தரையும் அறையணும். அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும். இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும். அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க. ஒரு ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சுருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சுருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சுருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது. ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன். முருகேஷ் எங்கிறீங்க? முருகேஷ் வாங்க வாங்க முருகேஷ் வாங்க. என்ன விளையாட்டு இல்லைங்க, சும்மா வருஷத்துக்கு 300 படத்தை எடுத்துகிட்டு குப்பையாக குவிச்சிட்ருக்கோம். வாங்க. இவருடைய அந்த உரையாடல்னா வசனங்கிறது சமஸ்கிருத சொல்லணும்னு நான் சொல்ல, வஜனங்கிறத நம்ம வசனம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான வேலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு துணையாக இருந்த வாங்க தினேஷ் ஏன்னா நான் அடிப்படையில் ஒளிப்பதிவாளன். அந்த கிராஃப்ட், அந்த கலையை, ஒளிப்பதிவாளனுடைய வேலை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இயக்குனர் முதற்கொண்டு நீ இதை தான் பார்க்கணுன்னு அதை மட்டும் காட்டுறவங்க தான் ஒளிப்பதிவாளன். மற்றதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அது எந்த கோணத்தில் பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு காட்டுறவங்க தான் ஒளிப்பதிவாளன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா நிறைய நான் எப்படி இதுக்கான மேடை இல்லை, அதனால் நான் வரவே கூடாதுன்னு யாரை என்னை உட்கார வச்சுங்க நீங்கள். நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன்ல. ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு தொடர்பே கிடையாது. என் மகனை பெற்றுட்டதால் நான் பேசக்கூடாது. உண்மையிலே விஜித்தை நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஷாலி அந்த சாராவும் ஜீவாவும் உங்களை தூங்கவே விட மாட்டாங்க.
அதுவும் இங்கே மைம்ஸ் கோபி என்னங்க இப்படி இப்படி ஒரு நடிகனப்பா, ஐயோ பாருங்க. எனக்கு ஏதோ தமிழில் தாங்க நடிகர்கள், சிறந்த நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவிலே. அவர் அருள்தாஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஐயாப்பா, எப்படி அந்த அம்மா எங்கே பேர் என்னப்பங்க, அந்த அம்மாவை நடித்தவங்க சொல்லவே முடியாது. நான் வந்து அழகில் நந்தியதாஸ் எப்படி பார்த்தனோ அப்படி ஒரு நடிப்பு. இதில் நடிச்சிருக்க அத்தனை பேர் வினோத் இங்கே ஒருத்தனுக்காம பாருங்க, நான் அவரை கூப்பிடவே இல்லைங்க தம்பி. படத்தினுடைய இயக்குனருடைய முக்கியமான ஒரு கருவியை அவர் கையாண்டிருக்கார் இந்த படத்தில். ரொம்ப அருமையானது எல்லாம். அவங்க ஐயா லோக்கு ஐயா, அவர் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தமிழ் மண் மகிழ்ச்சி அடையும், பெருமை அடையும். அப்படியாப்பட்ட ஒரு திரைப்படம் உருவாகியிருக்கு தமிழ்நாட்டில், பேரன்பும் பெருங்கோபம். இதை ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு பாருங்கள். பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. சும்மா ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் போயிட்டு 500 கோடி 600 கோடி பார்த்து என்ன கிடச்சிது? அவன் எடுத்தும் போயிட்டான், நடிகன் எடுத்தும் போயிட்டான், அது வாங்கினோம் போயிட்டான், எல்லாம் போயிட்டான். அது அப்படியே தான் இருக்குது. இந்த சமூகம் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய வேலை. என் நண்பன் ஜெயகிருஷ்ணன் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. பல இயக்குநர்களை, பல இன்றைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களை உருவாக்கினவர். எவ்வளோ எளிமையாக உட்கார்ந்துருக்கார். பெரிய ஆளுவர், பெரிய வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப அமைதியாக செய்கிறார். எப்போவுமே நிறைய வேலைகளை செய்கிறவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. இவர் தாங்க பேசியிருக்கணும், இதை அங்கே விட்டு நாங்கள் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கட்டாயம் இந்த படத்தை வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னே தெரியலங்க. இந்த படத்தினுடைய அந்த மூச்சில்லாம் மனுஷன் செத்து போயிடும்ல, அந்த மூச்சே வந்து இசைஞானி தான். நான் அவரோடய இருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலும் அவரோடய இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் போய் அவரை பார்க்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சிம்பனி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டார், என்னென்னோ பண்ணி முடிச்சிட்டார். இந்த படத்தை முழுமையாக புரிஞ்சு வச்சவர் அவர் தான். இதை எப்படி மக்கள்கிட்ட போகணுன்றதை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியையும் தன்னுடைய இசையால் அப்படி செதுக்கி கொண்டாந்துருக்கார். இந்த படம் வெற்றியில் வந்து இளையராஜாவுக்கு தான் பெரும்பங்கு, இவங்க எல்லாரை விட. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் வாழ்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பொதுவாக எல்லா வெளியீட்டுக்கும் வர்றதில்லை. அவருக்கு என்னுடைய நன்றி. அது என்னுடைய மகனுக்கு 2வது படத்திலே இது கிடச்சிருக்கு, கொடுத்து வச்சுவேன். சிமான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், இதுதான் நான் பேசக்கூடாதுன்னா. வா நீ பேசு தம்பி. இல்லை தம்பி பேசுங்க, ஏன்னா இவங்க முக்கியம். ஏங்க இது மாதிரியான தயாரிப்பாளர்களை போட்ட பணம் வர வைங்க. இன்னும் இது மாதிரி பல படங்கள் எடுப்பாங்க. அது நம்ம செய்கிறது தவறது இல்லையே, அதுதான் விஷயம். பேசுங்க. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்ப நண்பர் தங்கர் பச்சான் சார், சீமான் அண்ணன் வந்து ஒரு குடும்ப நண்பர். அவரும் இன்றைக்கி இந்த மேடை விழாவுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றும் வந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். இந்த டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, படம் பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து நிறைய படங்கள் நான் வந்து பாதியில் எழுந்து வந்த படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம்.